வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் வயர் தமிழ் சேனலுடைய எடிட்டர், அரசியல் விமர்சகர் லெனின் துரைராஜ் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். வணக்கம் தொடர். செங்கோட்டையன் அவர்கள் மன அமைதி தேடி நான் ஹரித்துவார் போகிறேன் அப்படின்னாரு. அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு திருப்பி இருக்கிறாரு. நம்மளுடைய கேள்வியும் அதுதான். ஹரித்வாரா போகிறேன்னாரு, ராமர் கோயிலுக்கு போகிறேன்றாரு. ஆனால் எதுக்கு டெல்லி போனார்? இங்கே தான் நமக்கு கேள்வியே மிகப்பெரிய கேள்வி வருது. கேட்டாக்கா அதிமுக கேட்டாக்கா நாங்கள் பாஜகவினுடைய பிடிக்குள்ளே இல்லை அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொல்லுதாங்க. எஸ்பெஷலி செங்கோட்டையன் இருக்கார்ல, அவர் ரொம்ப பழைய லீடர். அம்மா எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அப்படி வந்த ஒரு மனுஷர். எடப்பாடியை போல் திடீர்னு மூளையில் உட்காந்துக்கிட்டு திடீர்னு காலில் விழுந்து தவழ்ந்து முதலமைச்சரான மாதிரியான அமைச்சர் பதவியெல்லாம் அவர் வாங்கலை. அவர் நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருக்கிறார். அவர் மீது எண்ணற்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கிறது. அதற்காக அவருடைய அமைச்சர் பதவி பிடுங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அம்மையார் ஜெயலலிதா செங்கோட்டையனை ஒரு கட்டத்தில் புறக்கணிச்சாங்க. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது செங்கோட்டையன் சுற்றுப்பயணம்லாம் போகிறாங்க, அம்மா போகிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கான ஷெட்யூல் அவர் தான் வகுப்பார். திட்டமிடுதல் எல்லாமே ப்ரீ பிளான்டாக எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணி வைப்பார். ஆனால் என்ன ஆகுது, செங்கோட்டையன் மேலே ஒரு நல்ல பேர் இல்லை, நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லாத காலகட்டத்தில் அவங்க வேற ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அவர் ஒரு ஷெட்யூல் போடுறாரு. சுற்றி ஒரே இடத்துக்கு வந்திருக்கிறாங்க ஜெயலலிதா. வந்தது என்ன இருக்குது, ஜெயலலிதா என்ன பண்ணியிருக்காங்க, இவன் சரி கிடையாது, செங்கோட்டையன் போட்ட பிளான் தான் நமக்கு செட் ஆகும்னு சொல்லி மீண்டும் செங்கோட்டையனை பிளான் போட வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு நபர், ஷெட்யூல் போடுறதுல ரொம்ப திறமை வாய்ந்த ஒரு நபர். சுற்றுப்பயணங்களில் எப்படி போகணும், எங்கே போய் மக்களை சந்திக்கணும், எங்கே நமக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும், ஆதரவு அதிகமாக இருக்கும், எங்கே ஆரவாரம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் கிரவுண்ட் லெவலில் அப்படி கரைச்சி கைக்குள்ளே வச்சிருக்கல. அவருடைய நீண்ட வரலாறு. ஆமாம், அது ஒரு பாரம்பரியம் இல்லை, திராவிட இயக்கத்திற்கே உரியதல்ல இல்லையா? அது நீங்கள் யார் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் ஒரு திராவிட கழகத்தில் அண்ணா திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு நல்லாவே பிளான் பண்ண தெரியும். எங்க போயிட்டு மக்கள் இருப்பாங்க, எங்க போயிட்டு என்ன பேசினா சரியா இருக்கும். அதனால ஆட்சியில் இருக்கிறாங்க, இவனா இருக்க முடியாதுல்ல. ஸோ இது ஒன்று. இவருக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு நெருக்கடியை உண்டு செய்தார். இவர் கட்சியை விட்டு நான் 10 நாள் கெடுதுறேன், அந்த கெடுவை நீ சரியா எடுத்துக்கணும், கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் ஒன்று சேரு, நீ ஒன்று சேர்க்கலன்னா நான் ஒன்று சேர்ப்பேன் அப்படின்றார். அது பார்ட்டியினுடைய ஸ்டாண்டில் இருந்து பார்த்தோம்னா அது கட்சிக்கு விரோதமான செயல் தான், கட்சிக்கு அகெயின்ஸ்டான செயல் தான். ஆனால் கட்சிக்கு அது ஆரோக்கியமான செயல். ஆனால் எங்கே போய் செய்யணும், கட்சியில் இருக்கக்கூடிய இபிஎஸ், ஓபிஎஸ், அப்புறம் இன்னொரு அணி அவங்க யாரு, சின்னம்மா, சசிகலா அவர்கள். சின்னம்மா அப்படி சொல்லக்கூடாதுங்க. சின்னம்மா சின்னம்மாவை கூப்பிட்டு வச்சு பேசுறது, டிடிவியை கூப்பிட்டு வச்சு பேசுறது, இன்னும் முதிரியாக பிரிஞ்சு போனாங்களே இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறது. எப்பாயே நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம், ஏற்கனவே 2 தேர்தலில் மண்ணை கவிட்டு 2021 போச்சு, இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் போச்சு. ஆனா அப்படி இருந்தா கூட அது கட்சி விரோத நடவடிக்கை தான். எது கட்சி விரோத நடவடிக்கை? இது பிரிஞ்சு போனவங்க இல்லைங்க. இவங்க கிட்ட பேசுறது, அதாவது இவங்க கிட்ட கூட பேசிடலாங்க. இவங்கெல்லாம் கட்சியில செயல்பட்டவங்க, கட்சியை ஒன்றிணைக்கணும்னு நினைக்கிறார். இப்ப நீங்க நானும் எல்லாரும் ஒன்றிணையணும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு எனக்கு தானே சண்டை, நீங்களும் நானும் பேசி தீர்த்துக்கலாமே. ஏடிஎம்கேவோட பிஜேபி ஒன்றும் பெரிய கட்சிலாம் கிடையாது. அவங்க இந்த வாக்கு திருட்டை வச்சு தானே வந்தாங்க. இப்போ வேற நிறைய புள்ளி விவரங்கள் வருது, ராகுல் காந்தி எடுத்து போடுறாரு, எல்லா களவாணித்தனத்தையும் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எனவே அவர்கள் வேற. ஆனால் இவங்க அப்படி இல்லை. அன்று அம்மையார் ஜெயலலிதாவோடு பயணித்த அடிப்படையில் இருந்து அவங்க மேலே இருந்து வரும்போது உதவியாக இருந்த, ஏன் அவங்க கொள்ளையடிச்ச பணத்துல கூட பங்குதாரராக இருந்தவங்கலாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க கிட்ட பேசி இருந்திருக்கலாமே. இவங்க எல்லாருடைய என்ன, டிடிவி எல்லாரும் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லுதாரா? இல்ல. சின்னம்மா எல்லாரும் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்றாங்களா? ஓபிஎஸ் யாரும் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லுதாரா? யாரு சொல்லுதானா? இபிஎஸ் சொல்லுதாரு. இபிஎஸ் என்ன சொல்லுதாரு, இல்ல அவங்க வேற இவங்க வேற, இவங்களுக்குலாம் வேற நோக்கம் இருக்கு அப்படின்னு, இல்லையா? ஆனா கட்சியை இவங்க உடைச்சிருவாங்க, கட்சியில நிம்மதியா இருக்க முடியாது. எப்படி நிம்மதியா இல்லாம போக முடியும்? வேலை கொடுத்து வாங்கிட்டார்ல, நிம்மதியானா யாருடைய நிம்மதி? எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் நிம்மதியா இருக்க முடியாது, கட்சி வலுவாக இருக்கும்ல. நான் என்ன கேட்கிறேன், அம்மையார் சசிகலா பொதுச் செயலராக இருந்தாங்க, அவங்க பொதுச் செயலராக இருக்கும்போது கட்சி உடஞ்சிச்சா? இல்ல.
அவங்க மேல ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்குல அவங்க குற்றவாளியாக ஊர்ஜிதமாகிறது, நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கிறது. அந்த உத்தரவின் அடிப்படையில் ஓபிஎஸ் வந்து முதல்வராக ஆக்கி விட்டு போனாங்க இல்லையா? அதுதானே சரி. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? போயிட்டு ஜெயலலிதாவுடைய சமாதியில போயிட்டு தியானம் உட்காரலையா? ஏன் நான் இவரையே கேட்குறேங்க, யாரு செங்கோட்டையனே கேட்குறேன், இன்னைக்கு உங்களுடைய ஆத்மா வந்து இதாக்கிடுமா, புனிதமாயிருமா, இன்னைக்கு அவங்க ஆத்மா நிறைவேறிடுமா ஜெயலலிதாவுடைய ஆத்மா? பட் இதுக்கு முன்னாடியே 2-3 தடவை செங்கோட்டையன் அவர்கள் நிர்பந்தித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை எல்லாரும் ஒன்று சேரணும். 2021 தேர்தலில் மிகப்பெரிய அடி, சவுத்து ஃபுல்லா காலி, ஒரு 7 டெல்டா மாவட்டம் போச்சு, டெபாசிட் வாங்குறதுக்கு கூட வழி இல்லை, அந்த நிலைமையில இருக்கிறோம். எனவே கட்சியில எல்லாரும் ஒன்று திரண்டு நிக்கணும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லுதாப்ல. இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல தப்பு கிடையாது. ஆனா இங்க இருந்து நீ டெல்லிக்கு போயிட்டு தான் பேசணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு உச்சா வருது, கக்கா வருது, இதுக்கு கூட நான் போயிட்டு அமித்ஷாவை கேட்கணும்னா என்ன அர்த்தம்? அமித்ஷா ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஒரு ப்ரெஸ் மீட்ல, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க, உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த ஏடிஎம்கே சம்பந்தமா ஒரு கேள்வி வரும்போது அவர் உடனே சொல்லுதாரு, நாங்க உள்கட்சி விவகாரத்தெல்லாம் தலையிடுறது கிடையாது, நாங்க உத்தமைங்க, யோக்கியங்க அப்படின்னு சொல்லுதாரு. அப்புறம் உள்கட்சியில சம்பந்தமே இல்லாதவர் எதுக்கு அங்க போயிட்டு பார்த்தாரு? மனு கொடுக்க போனாரா? ரயில்வே மினிஸ்டருக்கு ஈரோட்ல இருந்து வர ட்ரெயினுக்கு சீக்கிரம் வரணும் அப்படின்ட்டு மனு கொடுக்கறதுக்காக போனாரா? அப்படி பேசியிருக்கிறாரு. போனாரா? அப்ப அதுக்கு போனாரா? அதுதான் நோக்கமா? இன்னும் சொல்ல போனா நிர்மலா சீதாராமன் எல்லாம் பார்த்ததா சொல்லுதாங்க, அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது, சொல்லிக்கிறாங்க. என்ன நோக்கம்? என்ன செங்கோட்டையனுடைய நோக்கம்? கட்சி வலுப்பெறணும், எல்லாரும் ஒன்றிணையணும். எல்லாரும் ஒன்றிணைனா இவர் யாரு? அமித்ஷா யாரு? இல்லை, இப்போ எல்லாருமே உடஞ்சு தனித்தனியா இருந்தாலும் எல்லாருமே பிஜேபின்னு தானே ஒட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லாருடைய ஃபோக்கஸ் அங்க பார்த்து தானே இருக்கு. அப்ப இதுல இடக்கூடிய ஒரு கேள்வி, அமித்ஷா சொல்லி தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இதெல்லாம் செய்கிறாரோ அப்படிங்கிற கேள்வி எழுது. இல்லைங்க, அமித்ஷா வந்து இப்படி கிடையாது. பிஜேபி வந்து ரொம்ப ஒரு மோசமான கட்சி. நம்ம பார்த்துருப்போம் உத்தவ் தாக்கரே என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். உங்களுக்கு டெத் கேஸ்ன்னு ஒன்று. டெத் கேஸ்னா என்னன்னு தெரியுமா? டெத் கேஸ்னா ஒருத்தர் முத்தம் கொடுத்ததுமே அவங்க செத்து போவாங்க. புரிஞ்சா? அம்மையார் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தான் பிஜேபியோட சேர்ந்தாங்க. அதுக்கு பகிரங்கமா மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. நல்லா ஞாபகம் இருக்கும். அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு அமர்த்தப்பட்டார், மக்களால் அமர்த்தப்பட்டார். டிஎம்கேக்கு மிகப்பெரிய தோல்வி இல்லையா? யாரும் மறுத்து விட முடியாது. அதே போல எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த தெம்பு இருந்தா, திராணி இருந்திருந்தா, அமித்ஷாவை எதிர்த்து பேசுறதுக்கான துப்பு இருந்திருந்தா அவர் என்ன பண்ணி இருந்திருக்கணும்? அன்னைக்கு சொன்னார்ல, எங்களுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் கிடையாது, பாராளுமன்ற தேர்தலில் சந்திக்கும் போது என்ன சொன்னாங்க? அந்த கடிதத்துல கூட பிஜேபின்ற வார்த்தை வரல. அம்மையார் ஜெயலலிதா சொன்ன மாதிரி சொல்ல, எஸ்டிபிஐ மாநாட்டில் போயிட்டு கலந்துக்கிறாரு. அந்த மாநாட்டில் என்ன சொன்னாரு? நாங்கள் தவறு செய்து விட்டோம், பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி இருக்க மாட்டோம், இஸ்லாமியர்கள்லாம் எங்களுக்கு வாக்கு போடுங்கன்னு எம்பி எலெக்ஷன்ல நல்லா வக்கனையா வாய்க்கிலேயே கேட்க தெரிஞ்சிச்சுல, தெரிஞ்சில்லங்க. ஏன் இப்போ மீண்டும் போயிட்டு பிஜேபியில் சேர்ந்தாரு? அதுக்கு தான் இந்த டெத் கேஸ்ன்னு சொல்றேன். டெத் கேஸ் என்ன பண்ணும்? பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை சாகடிச்சிடும். பாஜக அப்படிதான். பாஜக அவர்கள் சவாரி செய்ய மாட்டார்கள், அவர்கள் குதிரையை ஓட்ட மாட்டார்கள். யார் குதிரையை ஓட்டி கொண்டு போகிறார்களோ, முன்னகர்ந்து போகிறார்களோ, அவர்கள் முதுகின் மீது சவாரி செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு வாக்கோ எதுவுமே கிடையாதுங்க அவங்களுக்கு. அவர்களை கொள்கை ரீதியாக தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? என்னைக்காச்சும் ஏத்துப்பாங்களா? எவனாச்சும் ஏத்துப்பானா பாஜகவை? அதிமுக நான் கேட்கிறேன், அதிமுகவினுடைய விசுவாசி எடப்பாடியினுடைய விசுவாசியாவே இருக்கட்டும். இந்த தங்கமணி, அந்த மணி, கவுண்டர்மணி, இவங்கெல்லாம் விடுங்க, விஜயமணி இவங்கெல்லாம் விடுங்க. இவர்கள்லாம் இவர்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, இவர்கள் திருடி சம்பாதித்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக, ஆட்சி அதிகாரம் தங்கள் கையில் வர வேண்டும் என்பதற்காக பாஜகவோடு இருக்கிறார்கள். இவர்களை விடுங்கள், மேல்மட்ட தலைவர்களை விடுங்க. அடிமட்ட தொண்டை என்ன சொல்றான்? வட்ட செயலாளர், சதுரங்க செயலாளர், பொந்து செயலாளர் என்ன சொல்றான்? பாஜகவோட கூட்டணி போன்றானா? இல்ல, அங்கதானே பட்டாசு கொளுத்துனாங்க. இந்த இது கூட்டணி இல்லங்கிற போது வெடி வெடிச்சு கொண்டாடினாங்க, இனிப்பு பண்டை வேற கொடுத்தாங்க. ஏன் நம்ம மெயின் ரோட் ஜெயக்குமார் என்ன பண்ணாப்ல மினிஸ்டர்? ஆமா, பாஜக அவ்வளவுதான் நான் தோத்தே போனேன், எனக்கெல்லாம் செல்வாக்கு, மிகப்பெரிய செல்வாக்கு. அவர் யாரு?
ராயபுரம் மூர்த்தியா அவர் எம்எல்ஏ ஏத்துனார் பாருங்க, திமுக எம்எல்ஏ, அவரை விட எனக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குதுங்க ஐட்ரீம்ஸ் மூர்த்தி. ஆமா, ராஜாவா இருந்தேன். ராஜாவாக இருந்தேன் நான், என் கோட்டை அது. ஐட்ரீம்ஸ் மூர்த்தி எம்எல்ஏ ஆயிட்டாரு. ரொம்ப சொற்பமான வாக்குங்க. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைத்தது எப்படி? அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எவ்வளவு ஓட் ஷேர்ஸ் இருந்துச்சு? நான் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்களேன். திமுகவை விடவும் அதிமுக மிகப்பெரிய கெட்ட பேரை மக்கள் மத்தியில் சம்பாதிக்கல. அது சம்பாதிச்ச ஒரே ஒரு கெட்ட பேர் என்னன்னா, பாஜகவோட கூட்டணி வச்சதுதான். அதுலயும் திமுக வந்து என்ன பண்ணிடுச்சு, அழகா அந்த மக்கள் நல கூட்டணியை கன்சாலிடேட் பண்ணிடுச்சு. விசிகா, சிபிஐ, சிபிஎம், இந்த கட்சிகள் எல்லாம் வந்து இது கன்சாலிடேட் பண்ணிடுச்சு. எனவே திமுக வீட்டுக்கு சொற்பமான வெற்றி தானுங்க இது, மிகப்பெரிய வெற்றிலாம் கிடையாது, ஒரு சின்ன வெற்றி அவ்வளவுதான். ஏன்னா கூட்டணி கட்சிகள் வலுவாக வேலை செய்தது. மக்களுக்கு திமுகவின் மீது இருந்த நம்பிக்கை அவ்வளவு பெருசெல்லாம் கிடையாது. அதிமுகவின் மீது மிகப்பெரிய வெறுப்பு கிடையாது. ஆனால் ஸ்டெர்லைட் போராட்டம், அப்புறம் இன்னொருத்தர் வந்து இந்த கொலை வழக்கு, போலீஸ்காரங்க லாக்அப் டெத் ஆச்சு, இந்த இதுல தான் வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருந்துச்சு. மற்றபடி அவங்க எதுவும் இது பண்ணலையே. திமுக எப்போதும் பாஜகவுக்கு எதிர்ப்பு நிலைப்பாடு தான் இல்லையா, மாற்று கருத்தே கிடையாது. அது வந்து மறைமுகமா பேசட்டும், மறைமுகமா அவர்களுடைய ஒன்றிய அரசாங்கம் முன்மொழியக்கூடிய கொள்கைகளை இங்க மாற்று பேரில் எதை வேணாலும் அறிவித்துட்டு போகட்டுமே. எப்படி மாணவர் தேர்தலை நடத்தக்கூடாது, மாணவர்கள் எஜுகேட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதே திமுக இங்க மாணவர் பேரவை தேர்தலை நடத்தாம கிட்டத்தட்ட 10 வருஷமா கடப்பில் போட்டிருக்கு. கடக கட்சிகள் அவங்க எம்பவர் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அரசியல் புரிதல். அங்க என்ன பண்றாங்களோ அதே விஷயத்தை இங்கேயும் பண்றாங்க, வேற பேர்ல பண்றாங்க. அதிமுகவும் இருக்கு, திமுகவும் இருக்கு. பட் வாக்கு எப்படி ஸ்பிளிட் ஆகும் புரிஞ்சா? அங்கேதான் நான் வரேன். ஆரம்பத்தில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பே இல்லாமல் இருந்த அதிமுக இன்னைக்கு சிறுக 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 அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனையில சிறுக 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 பாஜக உள்ள கொண்டு வந்து விட்டாங்க. பாஜக என்ன பண்ணுச்சு, சசிகலாவை தூக்கி உள்ள வச்சுச்சு. கட்சிக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்துறதுக்கு ஆரம்ப புள்ளி. ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்க்கும் சண்டை முட்டி விட்டுச்சு. ஏய் நீ இல்லை, நீதான் அப்படின்ட்டு இது பண்ணுச்சு. அவர் விலை கொடுத்து வாங்கினார் கட்சியை. அவர் வரல, கட்சியை விலை கொடுத்து வாங்கினாரு. பல பேர் அவருக்கு கிட்ட போயிட்டாங்க. ஓபிஎஸ் மீண்டும் விலை பேசினார், எனக்கு வரல சாரு, குடு நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னாரு. மீண்டும் பேசுகிற மாதிரி பேசுனாங்க, மீண்டும் பிரிஞ்சு போனாங்க. இன்னைக்கு அதுக்கப்புறம் வேலுமணி இவங்க கிட்ட குளறுபடியை வந்து ஏற்படுத்தினாரு. நாங்கள் பாஜகவோட போகிறோம், பாஜகவோட பேச்சுவார்த்தை அது இதுன்ட்டு. எடப்பாடி ஸ்ட்ராங்கா இருந்தாரு, நான் போக மாட்டேன்னு. இன்னைக்கு வேற வழி இல்லை, எல்லார் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. எனவே கிடுக்குப்பிடி போட்டு பாஜக பிடிச்சிக்கிச்சு. இப்ப அதுக்குள்ள உள்ள அரசியலை உடைத்து, இல்ல அதிமுகவுக்கு ஒரு தனி மெஜாரிட்டியான ஓட்டு இருக்குது, நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் அது மிகப்பெரிய செல்வாக்காக மாறும். முக்குளத்தோடு இருக்கிறாங்க, சவுத் இருக்குது, சவுத்துல பார்ட்டியே போயிடுச்சு, அதிகமா இல்லை, டெல்டா மாவட்டங்கள் போயிடுச்சு. எனவே இதெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம நிற்போம், ஒரு வலுவான ஒரு டஃப்பான ஃபைட்டை இந்த தடவை டிஎம்கேக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டு செங்கோட்டையன் நினைக்கிறது. இல்லை என்ன தப்பு இருக்கு? இல்லை, நான் கேட்கறது உண்மையிலே அவர் உள்ளத்துல இருக்கிறது தான் பேசுறாராங்கிற கேள்விதான். இல்லை, பாஜக எதை வாந்தி எடுத்துச்சோ அதை இங்க வந்து கக்குறாரு. பாஜக எதை வாந்தி எடுத்ததோ அதை கக்குறாரு. நீங்க செங்கோட்டையன் யாருன்றது தெரியுமா? அதை பொதுவாகவே செங்கோட்டையன் மட்டும் கிடையாது, அதிமுக இருக்கக்கூடிய இபிஎஸ், ஓபிஎஸ். செங்கோட்டையனுக்கு இந்த அளவுக்கு துணிச்சலாக வெளியில வந்து இதுக்கு முன்னால் பேசினது இல்லையே, இப்படி ஒரு முகமே அவருக்கு இல்லையே. இல்ல, அது ஒரு சாஃப்ட் இது தானே. அதனாலதான் சொல்றேன். ஆமா, அவர் ரொம்ப சாஃப்டான ஆளு, ரொம்ப சத்தமாலாம் பேச மாட்டாரு. ரொம்ப ஒரு இதுல இந்த பிரஸ் மீட்டே எப்படி அவர் பேசுறாருன்னா, ரொம்ப நிதானமா பேசுறாரு. ரொம்ப நிதானமா யோசிச்சு வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது என்று ரொம்ப கவனத்தோட பேசுறாரு. எடப்பாடிக்கு எதிராகவே பேசுறாரு. இல்ல, அதுவே வலுவாக இல்லை. நீங்க இல்ல, நான் இதுலயும் நான் டிஃபர் ஆகிறேன். எடப்பாடிக்கு எதிராக பேசவில்லை, பார்ட்டியை ஆர்கனைஸ் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்ன்றார். அது எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி. அது ஏன் டெல்லியில போயிட்டு கேட்கிற? ஏன் இபிஎஸ் கூட உட்கார வச்சு, ஐயா இந்த மாதிரி போயிடும், நீ காலம் முழுக்க எதிர்கட்சி தலைவராக தான் இருக்கணும். இப்போ வந்து திமுக அணி வந்து ரொம்ப பலமாகிட்டே போகுது, திடீர்னு நாளைக்கு காங்கிரஸ் எதிர்கட்சியாக மாறிடலாம், விசிகா எதிர்கட்சியாக மாறிடலாம்,
உனக்கு அந்த அந்தஸ்து கூட இல்லாம போயிட போகுது. திமுக ஆரம்பிச்சது ஞாபகம் இருக்கா? அம்மையார் ஜெயலலிதா கூட சிபிஎம் டிஎம்டிகே எல்லாரும் ஒன்று சேர்ந்ததும் திமுக எப்ப ஒன்னு ஆளுங்கட்சி இல்ல எதிர்கட்சி, எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்து நின்னுச்சு. ஞாபகம் இருக்குல்ல? அதை போல 1000 எடப்பாடி அவர்களே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க இந்த விளையாட்டை சும்மா சாதாரணமா நினைக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லலாம். இன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டேவாக மாறி இருக்கிறார் செங்கோட்டையன். அதனாலதான் வருது. அதை இப்படியும் பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம ஒரு எப்படி ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் வேணும். இப்ப இவர் பேசுறதெல்லாம் வச்சுதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க அதிகாரப்பூர்வமா என்ன பேசப்பட்டுச்சு? இப்ப நிர்மலா சீதாராமனை போய் பார்த்தா நிர்மலா சீதாராமன் எதுக்கு போய் பார்க்கணும்? நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஒரு சின்ன இது அதிமுக காரர்கள் பொதுவாகவே அதிமுக காரர்களுக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, இந்த குதிரை எப்படி இருக்குன்னா சங்கிலியால கட்டி போட்டுருவாங்க. அந்த குதிரை தானா போகவே போகாது. என்னைக்கும் ஒரு யாராச்சும் ஒருத்தர் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். இவர்கள் அடிமையாக இருந்தே பழக்கப்பட்டவர்கள், அடிமையாகவே வாழ்ந்துட்டாங்க. நீங்க அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் வந்தவங்க தானே செங்கோட்டையன் அதுல இருந்து மாறுபட்டவர்னு வச்சுக்கோங்களேன். எம்ஜிஆர் காலத்துல இருந்து மாத்திட்டாங்க. அப்படியே எல்லாரையும் கூனி குறுக வச்சு, நம்ம மேங்கோ பாய் சொல்லுவாங்களே டயர் நக்கின்ற மாதிரி குனிஞ்சே பழக்கப்பட்டாங்க. ஒருத்தர் மீது சவாரி செய்தே இவர்கள் பழக்கப்பட்டு விட்டார்கள். இவர்களை திடீர்னு தலைமை பொறுப்புக்கு வேணா வரமாட்டாங்க. எடப்பாடி அங்கதான் மாறுறாரு. இல்ல எனக்கு தலைமை பண்பு இருக்கு, நான் தலைமை தாங்கிடுவேன் அப்படின்ற அந்த தீர்க்கம் இருக்கு. ஆனா அவருக்கு கீழே இருக்கவங்க யாருக்குமே நம்ம சுதந்திரமாக இருக்கணும், சுதந்திரமா செயல்படணும், அடிமை சங்கிலியை உடைத்து விட்டு வெளியில வரணும் அப்படின்ற அந்த எண்ணம் இல்லாத காரணத்தினாலதான் இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் பிஜேபிக்கு அடிமையாகவே இருக்கிறார். இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் வலுவான கட்சிகள் திமுக அதிமுக. இப்போ அதிமுக இப்படி உடஞ்சு போகிறது தமிழ்நாட்டினுடைய மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இல்லை உண்மையாகவே நானே ஏற்றுக்க மாட்டேன். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் 15 வருடம் இந்த திராவிட கட்சிகள் இங்கே ரொம்ப வலுவாக இருக்க வேண்டும். நீங்க இங்க வலு இழந்துட்டாங்க அப்படின்னாக்கா பாஜக சுலபமாக உள்ள வந்துடும். இப்ப திமுகவோட கூட்டணி இருக்கிறார்களே, விசிக, சிபிஎம், சிபிஐ, இந்த மாதிரியான அரசியல் கட்சிகள் எல்லாம் இருக்கிறாங்களே, ஏன் இவர்களோட திமுகவோட கூட்டணி இருக்கிறார்கள்? சாம்சங் போராட்டம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், இன்னும் நிறைய திட்டங்கள், நிறைய சட்டங்கள், இது போல நிறைய விஷயங்களை திமுக பகிரங்கமாக எதிர்க்கிறது அல்லது மறைமுகமாக அவர்களுக்கு அதை செய்து தரக்கூடாது என்று நிர்பந்திக்கிறது, அதை கட்டாயப்படுத்திக்கிறது, அதை திணிக்கிறது. அதனால பண்ணி தர மாட்டாங்க. சாம்சங் தொழிலாளர்களை எதிர்த்து கூட்டணி கட்சி தானே போராட்டம் நடந்தது, வலுவான போராட்டம். இந்த துப்புரவு பணியாளர்களை எப்படி தூக்கி அடிச்சாங்க, எல்லா கட்சிகளும் ஸ்டேட்மெண்ட் விட்டுச்சு, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நேரடியாக சென்றார்களே, அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்களே, என்ன நிலை? இதோ இப்ப போக்குவரத்து வடபழனி நீடி போல அரை நிர்வாணமாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊழியர்கள். இதை கண்டுக்குச்சா? இதெல்லாம் எதிராக இருக்குது. ஏன்? ஒரே ஒரு காரணம், எந்த கூட்டணி கட்சிகள் இருக்குது, பாஜக என்கின்ற ஒரு மிகப்பெரிய சாத்தான் தமிழ்நாட்டிற்குள் வந்துவிட்டால் மத நல்லிணக்கம் சீரழிந்து விடும், மனிதநேயம் கெட்டுவிடும், மக்களுக்குள் ஒற்றுமை இருக்காது. 2 பேத்துக்கும் சண்டையை மூட்டி விடுவான், சண்டையை மூட்டி விட்டு ரத்த பூமியா மாத்திடுவான் அப்படின்ற அந்த தயக்கம் தானே இல்லையா? இன்னைக்கு ஏடிஎம்கே மட்டும் தனியா இருந்துச்சுங்க, தனியா இருக்குது, அழைப்பு விடுறார் எடப்பாடி பழனிசாமி. உறுதியாக சொல்லுகிறேன், நான் உயிரோடு இருக்கும் வரை, நான் கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருக்கும் வரை பாஜகவோடு கூட்டணியில்லைன்னு சொல்லி அறிக்கையை வெளியிடு. தைரியம் இருக்கா? நீ வெளியிடு. திமுக பயப்படும். பேசு, யார் யாரோடலாம் பேசணும் பேச்சுவார்த்தை பேசு. சீட் பார்க்கிங் நடக்கும், உன் பக்கம் யார் யாரெல்லாம் வராங்கன்னு பார்ப்போம். அதை தாண்டி இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விடவும் அதிகமாக நீ சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்க எம்எல்ஏக்களை நீ பெற முடியும். அதை பேச தைரியம் இருக்கா? தோத்து போனது எதனால? பாஜக காரனோட கூட்டு வச்சதுனால, களவாணி பேரோட கூட்டு வச்சதுனால. ஓட்டு திருட்டு செய்யறான், எலக்ட்ரல் பாண்டுன்னு சொல்லி கோடி கோடியா பணத்தை கொள்ளையடிக்கிறான், மக்களை மிரட்டுறான், கல்வி நிதி தர மாட்டேங்க, எதுவும் தமிழ்நாட்டுக்கு தர மாட்டேங்க. மக்களுக்கு கொந்தளிப்பு வராதா? ஆதங்கம் இருக்காதா? அவன் எப்படி அவனோட கூட்டு வச்சுக்கிட்டா அவனுக்கு ஓட்டு போடுவான்? போட மாட்டான். பொதுவாகவே என்னன்னா, மக்களுக்கு அதிமுகவும் போய்விடக்கூடாது, திமுகவும் போய்விடக்கூடாது. இந்த இரு கட்சிகளும் தமிழ்நாட்டில் மிகவும் முக்கியமான கட்சிகள். இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு போய் இன்னைக்கு அண்ணாவுடைய கொள்கை என்ன அப்படின்றதே மறந்துட்டாங்க.
தயவு செஞ்சு எடப்பாடி பழனிசாமி, தயவு செஞ்சு சொல்றேன், அதிமுக காரங்களாம் தயவு செஞ்சு நான் ஒண்ணே கேட்கிறேன், அண்ணா என்கின்ற பேரை தயவு செஞ்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு அமித்ஷா திமுகன்னு வச்சுக்கோங்க. இல்ல இப்போ அந்த வேலை தானே நடக்கு. ஆமா, அதுதான் சொல்றேன். அவர் சொல்லுவார்ல, அவர் அமித்ஷா எங்க இருக்கு, எடப்பாடிக்கு மட்டும் கிடையாது, டிடிவி, சசிகலா, அப்புறம் சசிகலாவை கூட விட்டுருங்க, பெருசா எதுவும் ஸ்டேட்மெண்ட் தரல. ஓபிஎஸ், இபிஎஸ், வேலுமணி, தங்கமணி, விஜயமணி, இவர்களுக்கெல்லாம் என்ன வேலை? இவர்களுக்கெல்லாம் கோவில் எதுனா அமித்ஷா இருக்கிற இடம் தான். அந்த கோவில்ல ராமராக அமித்ஷாவை தான் பார்க்கிறார்கள். மறுத்துவிட முடியுமா யாருனாலையும்? எதுக்கு எடுத்தாலும் தும்பல் ஜலதோஷம் எதுவும் இருந்துச்சுனாலும் அமித்ஷா கிட்ட போய் நாங்க ஆலோசனை கேட்கணும். யார் இருந்தாலும் அவருக்கு உங்களுடைய கட்சிக்கு என்ன சம்பந்தம்? அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அதிமுகவுக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? இல்லை, ஏற்கனவே இந்த கூட்டணி அமைப்புக்கு முன்னாலேயே செங்கோட்டையனை டெல்லிக்கு அழைச்சி ஒரு அச்சுறுத்தலை இவர் எடப்பாடி அவர்களுக்கு பண்ணாங்க. இப்போவுமே கூட இந்த அச்சுறுத்தலுக்கான இதா இல்லைன்னா இந்த கட்சியை உடைக்கிறதுக்கான வேலை நடக்கும்? இல்லை, இது கட்சியை உடைப்பதற்கும் அதற்கான அச்சுறுத்தல். மற்ற எல்லாவரையும் ஒரு புள்ளியில் இணைச்சிட்டு எடப்பாடி அவர்களை தூக்கி வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எடப்பாடி என்ன தூக்கி வீசுறது? அவர் இப்போ பாவம். நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் எடப்பாடி பழனிசாமி இவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கவில்லை என்றால் மக்கள் தூக்கி எறிந்து விடுவார்கள். நீங்கள் 3 எலெக்ஷனில் தொடர்ந்து நீங்கள் 2 எலெக்ஷன் தொடர் தோல்வி, 2 தேர்தலில் தொடர் தோல்வி, இன்னொரு தேர்தலில் தோல்வி அடைந்தால் கட்சி விளங்காமல் போயிடும். கட்சியை கலைச்சிட்டு ஆளுக்கு அவர் விவசாயம் பார்க்க போக வேண்டியதான். ஒவ்வொருத்தர் என்னென்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த தொழிலை பார்த்துட்டு போக வேண்டியதான். திமுகவே வருத்தப்படுதுங்க. ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சிக்காரங்க இல்லை. சட்டமன்றத்தில் என்ன பேசுறாங்க தெரியும்ல? சட்டமன்றத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? மக்களுக்கு ஆக்கப்பூர்வமாக ஏதாச்சும் பேசுதாங்களா? ஏதாச்சும் ஒன்று பேசுதாங்களா? என் மக்களுக்கு இது கிடைக்கல, என் தொகுதி மக்களுக்கு இது கிடைக்கல, இதுக்கான நிதியை ஒதுக்கு சண்டை போடுதாங்களா? அவங்களுக்கு உள்கட்சி சண்டையை பார்த்துட்டு இருக்கவே நேரம் போதாமையா இருக்கு இல்லையா? நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அச்சுறுத்துவதற்காக அல்ல, அதன் மீது ஏறி சவாரி செய்வதற்காக பாஜக தயார் செய்து கொண்டிருக்கிறது. நீங்க எலெக்ஷன் வரப்போகுது, சீட் பார்கிங் வரும், ஏடிஎம்கே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது. அவங்க அதாவது பாஜகவோட ஏடிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. சீட் அதிகமாக வாங்கணும், பாஜகவுக்கு அதிகமான சீட் வரணும். எந்தெந்த மாவட்டங்களில் பாஜக வலுவாக இருக்கிறது விரல் விட்டு கூட எண்ண முடியாதுங்க. விரல் விட்டு கூட எண்ண முடியாது. அந்த அளவுக்கு மோசமான நிலையில பாஜக இருக்குது. இப்போ பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு துடுப்பு சீட்டு அதிமுக தான். 200 சில்லற தொகுதியில் அவங்களுக்கு ஒரு 50 சீட்டு கேட்பாங்க. 50 சீட்டில் பாஜக தனியாக என்ன ஜெயிச்சிருமா? இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனால் அதிமுகவோட என்ன, எங்கெங்கெல்லாம் அதிமுக வலுவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் என்ன ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை விடவும் அதிகமாக கிடைக்கும். அவங்களுடைய பிரபகண்டாவை வெளிப்படையாக இன்னும் ஸ்பீச் பண்ணுவாங்க, சட்டமன்றத்தில் ஸ்பீச் பண்ணுவாங்க, அவங்க இருக்கக்கூடிய தொகுதியில் ஸ்பீச் பண்ணுவாங்க இல்லையா? அதற்கான ஒரு வேலைகளை அதற்கான எப்படி கைபன் கால்வாய் வழியாக உள்ளே நுழைந்தார்களோ அதே போல் அதிமுக என்கின்ற அந்த இதுல பிளவை ஏற்படுத்தி அந்த குழாய் வழியாக நுழைஞ்சி தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு பிடிச்சிடலான்னு அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார். மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள் இல்லை இல்லையா? அதனால தானே அதிமுகவை தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பகிரங்கமா மக்கள் பேசுறாங்கல்ல, அதிமுக நாசமா போச்சுங்க. எடப்பாடி பழனிசாமி ஏன் அமைச்சரவையில் இருக்கிறவங்களே முன்னாள் அமைச்சரவையில் இருந்தவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. எடப்பாடியினுடைய அந்த ஸ்டைல் ஆஃப் ஹேண்டலிங், பார்ட்டியை ஹேண்டில் பண்ற விதம் சரியில்லை. ஜெயக்குமார் இருக்கு போயிட்டு கேட்டா இன்னும் மோசமா சொல்லுவார். இவர்களுக்கெல்லாம் உடன்பாடு தான், தனியா நிக்கிறதுல உடன்பாடு தான். எடப்பாடி மாட்டிட்டு இருக்கிறாரு, அவர் கூட இருக்கவங்களாம் மாட்டிட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இதான் பிரச்சனை. இல்லை, இப்போ இவ்வளோ அழுத்தம், இவ்வளோ பிரச்சனைகள் மேலேருந்து தான் இந்த அதிகார அழுத்தங்களை பண்ணுறாங்க அப்படிங்கிறது எடப்பாடிக்கு தெரியாமல் இருக்குமா? ஆனாலும் அவர் வலுவாக நிற்கிறார். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் போயிட்டார்ல,
நீங்கள் கொஷினே வந்து நான் ஏற்றுக்கவே இல்லை. அதாவது எடப்பாடி பழனிசாமி குத்தகைக்கு போயிட்டாரு, மீண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரால் முடியல, மாட்டிக்கிட்டதுனால தானங்க அங்கே போயிட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கிறாரு. இல்லை, ஏற்கனவே வந்து அவர் வந்து கட்சியை உடைக்கிறதுக்கான வேலைகள் நடக்கு, அதுக்கு நான் வந்து அடிபணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. யார்கிட்ட? இங்கே கூட்டத்தில், இந்த பிரச்சார பயணத்தில் வந்து பேசுறாரு. இந்த யார்கிட்ட அடிமையா இருக்கு? கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே பொதுச்சாரு, அவர் தானே தலைவர் அந்த கட்சிக்கு, உச்சபட்ச தலைவரே அவர் தானே. அப்ப அவர் யாருக்கு அடிமையா இருக்காரு? அவர் அமித்ஷாக்கு இருக்கிறாரு, ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிறாரு, மோடிக்கு அடிமையா இருக்கிறாரு. அவர் தாங்க அடிமையா இருக்கிறாரு. அவர் தான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீள வேண்டிய பொறுப்பும் கடமையும், கட்சியை காப்பாற்ற வேண்டியதும், தொண்டர்களை அரவணைத்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்குது. இல்ல, செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து மேலிடத்துல வந்து செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறது எடப்பாடி தெரியும். எது மேலிடம்? பிஜேபியை சொல்றேன். நீங்களே சொல்றீங்கல்ல, மேலிடம் தான் அதிமுகவுக்கு, மேலிடம் வந்து பாஜக தான்ட்டு. எடப்பாடிக்கு தெரிஞ்சிருக்காதா? இல்ல, அப்படி இருந்த அவரு மண்டா அவரு இல்ல, செங்கோட்டையன் மீது வந்து நடவடிக்கை எடுத்தாரு. இப்ப வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கிறான்னு சொன்னா அது வந்து முதலாளியை எதிர்க்கிறதுக்கான அப்படி கிடையாதுங்க. அவர் கட்சியினுடைய விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு நடந்து கொண்டார். அடிக்கடி சசிகலாவை போயிட்டு சந்திச்சிருக்கிறாரு, இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அவர் மேல அலிகேஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்குது. அதுல இருந்து இப்ப அமித்ஷா கிட்டையும் போயிட்டாரு, அவருடைய பதவிக்கு உழ வச்சிடக்கூடாது. எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? கட்சியை வந்து கட்சிக்குள்ள பிஜேபி உள்ள நுழைஞ்சு எதுவும் சிக்கல் பண்ணிடக்கூடாது, நம்ம இப்போதைக்கு ஒரு லிமிட்டோட வச்சிருக்கோம், அந்த லிமிட்டை மெயின்டைன் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார். செங்கோட்டையன் வந்து என்ன நினைக்காரு? கட்சியை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். அப்போ எடப்பாடி பழனிசாமி யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்காரு, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் கேட்க மாட்டேங்காரு. அந்த பக்கத்தில் இருக்கவங்களும் பிடி கொடுத்து பேச மாட்டேங்காங்க. அப்போ இவங்க எல்லாரையும் பேசி பஞ்சாயத்து பண்ணி ஒரே இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு யார் உகந்தாளு? இப்போ ஓபிஎஸ் அமித்ஷா சொன்னா கேட்பாரா? இபிஎஸ் அமித்ஷா சொன்னா கேட்பாரா? செங்கோட்டையன் கேட்பாரா? சசிகலா கேட்பாங்களா? டிடிவி கேட்பாரா? இவங்க எல்லாரும் கேட்பாங்க தானே. அப்போ அமித்ஷா வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம், உள்ள பஞ்சாயத்து பண்ணியப்பா எல்லாரும் ஒன்னா வாங்கப்பா, அப்போதான்ப்பா நம்ம சீட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குவதற்காக, ஒரு வெற்றிக்கான ஒரு படியை உருவாக்குவதற்காகவும், கட்சியை வந்து ஒருங்கிணைச்சா மாதிரியே இருக்கும் அப்படின்றதுக்காக தான் செங்கோட்டையன் வந்து முயற்சி செய்தார். இதுதான் அதுக்கான நோக்கம். இதுல ஒன்றும் பெரிய நோக்கம்லாம் கிடையாது. நீங்க அவர் வந்து என்ன கேட்கிறாரு செங்கோட்டையன்? நான் வந்து எடப்பாடி பழனிசாமியை தூக்கி அடிச்சுட்டு நான் பொது செயலாளர்னு கேட்காரா? இல்ல. ஓபிஎஸ் போல நான் தான் முதல்வர்னு கேட்காரா? இல்ல. இல்ல சசிகலாவை போல நான் தான் கட்சியை தலைமை தாங்கி வழி நடத்துவேன், எல்லாரும் எனக்கு கீழடா அப்படின்னு சொல்லுதாரா? எதுவும் கிடையாது. எதுவும் நான் கட்சியை உடச்சி ரெண்டா கொண்டு போவேன்னாரா? ஓபிஎஸ் போன மாதிரி இவங்கெல்லாம் போன மாதிரி போயிடுவேன்னு சொன்னாரா? அதெல்லாம் சொல்ல. அவர் என்ன சொல்லுதாரு? நான் உனக்கு சேர்த்து தரேன்யா அப்படின்னா எடப்பாடி கிட்ட சொல்லுதாரு. 10 நாள் கெடு, நீ பண்ணலன்னா அந்த முயற்சியை நான் மேற்கொள்வேன். அந்த முயற்சியை செய்து யார்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க போறாரு? எடப்பாடி கிட்ட தான் கொடுக்க போறாரு. அவர் ராஜாவாக மாட்டாரு, அவர் ராஜாவுக்கு துணையா அமைச்சரா இருப்பாரு, அவருக்கான ஒரு சிப்பாயியாக இருப்பார், போர்ப்படை தளபதியாக இருப்பார் தான் சொல்லுதாரு. இது அதிமுக காரர்களுடைய பாணி. அதிமுக காரர்கள் எப்போதும் இப்படிதான் இருப்பார்கள். ஏன்னா இவர்களுக்கு சரியான தலைமை இல்லை. அதனால தான் அமித்ஷா கிட்ட போயிட்டு அடிமையாக உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில இன்னொரு கிளை கதை ஒன்று. என்ன கிளை கதை? இது டிடிவி தினகரன் அவர்கள் பேசினது. நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பு சரியில்லை, அண்ணாமலை சரியா வந்து செயல்படுத்திட்டு இருந்தாரு, அதனாலதான் நானும் ஓபிஎஸ் மாதிரியான ஆட்கள்லாம் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருக்கு அந்த கிளைக்கதைக்கான அந்த கதையை வந்து இதோட மிங்கிள் பண்ணி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த கதை வந்து தேர்தலுக்கான கிளை. அந்த யுக்திகள்லாம் வந்து எலெக்ஷனை ஒட்டி நடக்கக்கூடிய விஷயங்கள். டிடிவி தினகரனுடைய அந்த விளையாட்டுகள்லாம் வந்து 2026 தேர்தலுக்கான, சட்டமன்ற தேர்தலுக்கான யுக்திகளை இது பண்றாங்க. அன்னைக்கு அண்ணாமலை வந்து ரொம்ப அக்ரெசிவான ஒரு நபராக இருந்தார். அவர் வந்து நிறைய பொய்களை சொன்னார், பத்திரிகையாளர்களை மதிக்கல, மக்களே மதிக்கல, சொந்த கட்சிக்காரனே மதிக்கல. நயனார் நாகேந்திரன் அப்படி கிடையாது, திருநெல்வேலிக்காரரு. அவரு ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஹேண்டலிங் மெத்தட் இருக்கும். அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வேறு மாதிரியான ஹேண்ட்லிங் மெத்தடு, கலைஞருக்கு வேறு மாதிரியான ஹேண்ட்லிங் மெத்தடு, ஸ்டாலினுக்கு வேறு மாதிரியான ஹேண்ட்லிங் மெத்தடு, உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு மாதிரியான ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் வந்து வித்தியாசப்படும், வேறுபடும். அதில் அவருக்கு நயனார் நாகேந்திரனும் பிடிக்கல அப்படின்ட்டு கூட வச்சுக்கலாமே. எனவே கூட என்ன
இவ்வளோ நாள் நம்ம கிட்ட இதாக இருந்தவர் திடீர்னு வந்து நம்மளை ரூல் பண்ணுற மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லி விலையை கூட போயிருந்துருக்கலாம். அவங்கெல்லாம் எலெக்ஷனை நிர்ணயிக்கக்கூடிய யார் முதல்வராக வர வேண்டும், யார் எதிர்க்கட்சி தலைவராக வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக ஓபிஎஸும் டிடிவியும் இல்லை. அவங்களே 10 பேர் தான் இருக்கிறாங்க. ஓபிஎஸ் தெரியும்ல, கரவெட்டி எல்லாம் மாத்திட்டா. அப்படி இவங்கெல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய சக்தியை இவர்கள் பேசுவது அங்கங்க பேசுவாங்க. அது வந்து சின்ன சின்ன அந்த கால் வச்சா வெடிக்குமே அந்த மாதிரி ஒரு குண்டை போட்டு அப்பப்போ போயிடுவாங்க. அவ்வளவுதான். அது வந்து மீடியா ஃபெமிலியாரிட்டியை உண்டு செய்வதற்கான ஒரு யுக்தி. அவ்வளவுதான். உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேரத்திற்கும் நன்றி. நன்றி தோழர், நன்றி.